நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிற புதிய ஜாதி வெறியன் பற்றி. அப்படின்ன விகுதியை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியோட பின்பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. யாருன்னா ரஞ்சித்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் மறந்துருப்பாங்க. என்னென்னா 1993 KS ராஜ்குமார் அப்படிங்கிறவர் இயக்கின பொன் விலங்கு படத்தில் அறிமுகமானவர் தான் ரஞ்சித்து. அதுலேயுமே அவர் செகண்ட் ஹீரோ தான். ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ரகுமார். இந்த கதையை வந்து RK செல்வமணி எழுதியிருந்தார். இந்த படத்தில் அறிமுகமானவர். அப்புறம் சிந்து நதி பூ, மறுமலர்ச்சி, பாண்டவ ஒரு பூமி, இப்படி நிறைய படங்களில் அந்த கிராமத்து சென்டிமெண்ட் படங்கள் நிறைய நடித்து ஓரளவுக்கு அந்த காலத்தில் பாப்புலர் ஆனார். அப்புறம் வந்து நேசம் புதுசு அப்படிங்கிற படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தில் அவரோட நடித்த பிரியாராமனை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அவருக்கு அப்படியே மார்க்கெட்லாம் சரிஞ்சுது. 3 பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி தயாரித்தார். அந்த படம் பெரிய நஷ்டமாச்சு. அப்புறம் அப்படியே சின்னத்திரை பக்கம் போனவர். சின்னத்திரையில் கொஞ்சம் காலம் வண்டியை ஓட்டினார். அப்புறம் சில பல அரசியல் கட்சிகளில் சேர்ந்தார். இப்போது 10 வருடங்களுக்கு பிறகு திரும்ப வந்து கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கவுண்டம்பாளையத்தோட டீசர் வந்து சமீபத்தில் வெளியாச்சு. இந்த படத்தோட வெளியீட்டு விழாவில் பேசின பேரரசு, பிரவீன்காந்த் அப்படிங்கிற டைரக்டர்கள்லாம் வந்து இப்போக்கெல்லாம் ஜாதி வெறியை வச்சு ரொம்ப நிறைய படங்கள் வருது, ஜாதியை தூக்கி பிடிக்கிறமான படங்கள் வந்து ரஞ்சித்து, மாரி செல்வராஜெல்லாம் இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேகமாக கோபமாக பேசினாங்க. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஜாதியை பற்றி இவ்வளோ விரிவாக பேசுகிறது, உங்கள் படத்தோட டைட்டிலே வந்து கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறதே ஒரு ஜாதி பேர் தானேன்னு கேட்டேன். உடனே என் மேலே பாஞ்சாங்க, அது ஊர் பேர், அது ஜாதி பேர்னு யார் சொன்னால், கவுண்டர்னா தான் ஜாதி, கவுண்டம்பாளையம்னா ஜாதி கிடையாதுலாம் வாதாடினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த படத்தோட டீசர் வெளியிட்டாங்க. டீசரில் என்ன சொல்லப்படுதுன்னா, நாடக காதலை எதிர்த்து பேசப்படுது. இவங்க சொல்கிற நாடக காதல்னா என்னென்னா, குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் உயர்ஜாதி வகுப்பு பெண்களை வலிந்து, அதாவது திட்டமிட்டு காதலித்து கல்யாணம் பண்ணி அவங்க தன்னுடைய ஜாதியை பலப்படுத்திக்கிறதாகவும் அந்த உயர் ஜாதியை வந்து பலவீனப்படுத்திக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது பெண்ணை வந்து மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நாடக காதல். இதுக்கான ஒரு பெரிய பிளான் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. இந்த மாதிரி அந்த வீட்டு பொண்ணு, நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு நீ போய் காதலி அப்படின்னு ஜாதியில் உள்ளவங்க சொல்லுவாங்களாம். இவர் போய் நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு நின்று மயக்கி ஏதோ அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவாராம். இதுக்கு பேர் தான் நாடக காதல் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன இந்த படத்தை டீசல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு ஒரு தகப்பை வந்து தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான், ஆளாக்குறான். அவரை வந்து எவனோ ஒரு ஜாதிக்காரை வந்து காதலித்து கூட்டிகிட்டு போயிடுறான். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இந்த படம் பேசுது. அதில் சில காட்சிகள் அந்த டீசரில் வருது. அவங்க அப்போ வந்து நான் உன் பெர்த் சர்டிஃபிகேட்டில் நான் கையெழுத்து போட வந்தேன், உன் ஆதார் கார்டில் நான் கையெழுத்து போட வந்தேன், உன் ஸ்கூலுக்கு நான் கையெழுத்து போட வந்தேன், உன் கல்யாணத்துக்கு மட்டும் என் கையெழுத்து கேட்காம விட்டுடியமான்னு கதறாராம். அதாவது வந்து பெற்றோர்கள் மீறி அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதான் அது அந்த காட்சி விவரிக்குது. இதில் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மறைமுகமாக பாசிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாசிகானா விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விசிகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மறைமுகமாக அவர் குறிப்பிடுறாரு. இதில் அடிப்படையில் சொல்ல வர்ற என்னென்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அதாவது அதிகார வர்க்கத்தில் இருக்கிற, அதாவது அவங்கள விட உயர்ந்த ஜாதி பெண்களை, உயர்ந்த ஜாதியாக கருதப்படுகிற வீட்டு பெண்களை காதலிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த ஜாதியை பலவீனப்படுத்துகிறாங்க, இவங்க ஜாதியை பலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த டீசர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இவர் இப்போ கொடுக்குற பேட்டியிலெல்லாம் இல்லை டீசரில் சொல்லியிருக்கிறது வேறு, நான் படமாக பண்ணியிருக்கிறது வேறு அப்படிலாம் இப்போ கதை விட்டுட்டு இருக்காரு. அதில் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்க குடும்பத்து பெண்களை, அதாவது இவங்க குறிப்பிடுகிற அந்த ஜாதிய குடும்பத்து பெண்களை இவங்களே என்ன மதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வந்து எவன் வந்தாலும் கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் போட்டு வந்தால் அந்த பொண்ணு லவ் பண்ணிடும். அவன் நம்ம கூட லவ் பண்ணுறவனை நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறவன் எப்படிப்பட்டவன் என்னென்னு ஆராயாமல் லவ் பண்ணிடும். இவங்க குடும்பத்து பெண்களை பற்றிய ஒரு புரிதலே இவங்க கிட்ட இல்லை. அவங்களே இவங்க நம்பாத மாதிரி தான் இந்த டீசர் அமைஞ்சிருக்கு. இது கடந்த காலங்களாகவே சினிமாவில் சொல்லப்பட்டு வருகிற விஷயம் தான் நாடக கதை. இல்லை அந்த மோகன்ஜின்னு ஒருத்தர் வந்தான், திரௌபதினு ஒரு படம் எடுத்தான், அதில் தான் இதில் ஆரம்பித்து வச்சான். ஏதோ நாடக காதல் ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரியா, நாடக காதல்னு சொல்கிறீங்களே, இதையே உங்கள் ஜாதி பொண்ணோ பையனோ அதை விட உயர்ந்த ஜாதி பொண்ணை
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அதையும் நாடக காதல் சொல்வீங்களா? அது உங்கள் பாணியில் அதுவும் நாடக காதல் தானே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. யார் ஒரு சின்ன ட்வீட்டு கூட இந்த படம் வந்து ஜாதியத்தை வற்புறுத்துது, தாழ்த்தப்பட்ட ஜாதியை அவமதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒரு சின்ன ட்வீட்டு கூட போடலை. இவராக போய் என்ன பண்ணார்னா, போன படம் ரிலீஸ்ன்னு அறிவிச்சார். அப்புறம் திடீர்னு ரிலீஸ் நிறுத்தி விட்டு திடீர்னு பேட்டி கொடுக்குறாரு. என் படத்துக்கு பயங்கர எதிர்ப்பு, அவங்க எதுக்குறாங்க இவங்க எதுக்குறாங்க, அதனால என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சரி, யார் எதிர்த்தா யார் தடுத்தானா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அதாவது இந்த படத்தை ஒரு பரபரப்பான படமாக மாற்றி, ஒரு கான்ட்ரவர்சியான படமாக மாற்றி, அதன் மூலம் தன்னுடைய படத்துக்கு விளம்பரம் தேட நினைக்கிறாரு, வியாபாரம் பண்ண நினைக்கிறாரு ரஞ்சித். இந்த ட்ரெய்லரில் வர்ற 2 வசனங்கள் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, மண்ணில் விவசாயம் பண்ணுறது முக்கியம் இல்லை, பொண்ணோட வயிற்றில் விவசாயம் பண்ணணுங்கிறாரு. எவ்வளோ ஒரு வக்கரமான கொடூரமான வசனம் இது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எந்த ஜாதி பொண்ணாக இருந்தாலும் இல்லை அவங்க வீட்டு பொண்ணாகவே இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு வயிறு வந்து விவசாயம் பண்ணுறதா? என்ன ஒரு கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த வசனம் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட பெற்றவங்களை சம்மதிக்க வைக்கணும்னா மேட்ரை முதல்ல முடிச்சிரு, மேட்ரை முடிச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, சம்மதிச்சா ஆகணும் அப்படின்னு ஒரு வசனம். இப்படி படம் ஃபுல்லாக வசனங்கள். அப்புறம் தாழ்த்தப்பட்ட ஜாதியை குறிப்பிட்றதுக்காக பன்றிகள் மேய்கிற மாதிரியான குறியீடுகள், அவங்க வந்து மாட்டுக்கறி தின்னா வந்து தெம்பாக இருக்கும், நல்லா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள். இதெல்லாம் படு மோசமான வசனங்களை இவராக வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த படத்துக்கு ஒரு பரபரப்பு கிளப்புறதுக்காக தடுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரஞ்சித். சரி, அவர் ஒரு ஜாதி பற்றாளர் அப்படின்னே வச்சுக்குவோம். ஒரு ஜாதி மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அவங்க ஜாதி குடும்பத்து பெண்கள் மேலே ரொம்ப மரியாதை உள்ளவர், எல்லாமே வச்சுக்குவோம். ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஒரு ஜாதி வரி உள்ளவராக இருந்துருப்போம். ஆனாலும் இதை சொல்கிறதுக்கு ரஞ்சித்துக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த பெண்களுடைய பிரச்சனைகளை, காதலை, நாடக காதல் இதெல்லாம் பேசுகிறாரு. இதை பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இவருடைய மார்க்கெட் சரிஞ்சிக்கிட்டு வர்ற நேரத்தில் தான் பிரியாராமன் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேசம் புதுசு படத்தில் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஜாதி, ரஞ்சித் என்ன ஜாதி, பிரியாராமன் என்ன ஜாதி, எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? ஸோ உங்களை விட அதிகம் சம்பாதிக்கிற பொண்ணை, உங்களை விட உயர்ந்த ஜாதி பொண்ணை நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. இது என்ன வகையான காதல்? இது நாடக காதலா, இல்லை சாதாரண காதலா, இல்லை அன்பான காதலா? சரி, இருக்கட்டும். 15 வருஷம் ஒன்றா வாழ்ந்தீங்க. அப்புறம் எதுக்கு பிரியாராமனை வந்து விவாகரத்து பண்ணீங்க? அதுக்கான காரணம் சொல்லுங்கள். அப்போ 15 வருட காதல் என்னாச்சு? 2 குழந்தைகளை பெற்றது என்னாச்சு? நீங்கள் உங்களுக்கு காதலை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பிரியாராமனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே ராகசுதாவோட தொடர்பு வச்சுருந்தீங்க. அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். பிரியாராமனை வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு அடுத்து 4 மாதத்துல ராகசுதாவை கல்யாணம் பண்ணீங்க. ஸோ இந்த ஒரு பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்கிற உங்களுக்கு காதலை பற்றி படம் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, இந்த ராகசுதாவோடையாச்சும் ரொம்ப காலம் வாழ்ந்தீங்களா? அதுவும் வாழலை. 1 வருஷத்துல 2 வருஷத்துலையும் அவங்களையுமே டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. ராகசுதா யார்? கேஆர் விஜயாவோட அக்கா, கேஆர் சாவித்திரியோட மக தான் ராகசுதா. அந்த ராகசுதா யாருன்னா பரபரப்பாக பேசப்படுற பிரேமானந்த சாமியாரோட சிஷியர்கள் ஒருத்தி. இன்னைக்கு கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கு அந்த சாமியாரை வச்சு. அந்த பொண்ணை நீங்கள் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணீங்க. இது நாடக காதலா? இல்லை ஒரு ஜாதி பொண்ணை இன்னொரு ஜாதிக்காரன் மணந்து சமத்துவத்தை நிலைநாட்டுற நினைக்கிற ஒரு விஷயம் நாடக காதலா? இந்த காதல்களை பேசுறதுக்கு ரஞ்சித்துக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல தகுதியை வளர்த்துக்குங்க, அப்புறம் படம் எடுங்க. தமிழ் சினிமாவில் இது மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து தமிழ் சினிமாவில் ஜாதியே கிடையாது. இப்போ ஒரு 5-10 வருஷமா வெளியில் தெரியாமல் மறைமுகமாக ஒரு டைரக்டர் இருக்காருன்னா அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போகிறவர் அவர் ஜாதிக்காரராக இருந்தால் எடுத்துக்கிறாரு. இப்போ மணிரத்னத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போகிறவங்கலாம் அவர் சமூகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க பெரும்பாலும். ஸோ இது மறைமுகமாக ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு இஸ்லாமிய டைரக்டராக இருந்தால், ஒரு இஸ்லாமிய பையனாக இருந்தால் டக்குன்னு உதவி டைரக்டராக சேர்ந்துடலாம், அவர் எளிமையாக பண்ண முடியுது. அப்படி இந்த அளவில் தான் இது வரைக்கும் ஜாதி இருக்குது. என்னைக்கு இந்த மோகன்ஜி வந்து திரௌபதி படம் எடுத்தானோ அன்னையில் இருந்து ஜாதி ரீதியான இயக்குநர்கள் அதிகமாயிட்டாங்க, ஜாதி ரீதியான படங்கள் அதிகமாயிடுச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சினிமாவுக்குள்ள ஜாதி வந்துருச்சுன்னா, ஒரு கலைக்குள்ள ஜாதி வந்துருச்சுன்னா அந்த கலை வந்து விரைந்து அழியும் அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை. அதை அழியாமல் தடுக்கிறது ரசிகர்களாடியா உங்களுடைய கையில் இருக்குது. என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். அந்த படங்களை புறக்கணிங்க. ஜாதி ரீதியாக வர்ற எந்த படமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிங்க, கண்டுக்காதீங்க. தானாக ஜாதி படங்கள் ஒழியும், சினிமாவுக்குள்ளே ஜாதி வராது, சினிமாவும் காப்பாற்றப்படும். நன்றி நேயர்களே.
உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.